ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற திருமலை குமாரசுவாமி கோவில் அடிவாரத்துல தாங்க இருக்கோம். லாஸ்ட் 2 வீடியோல நம்ம தென்காசியிலிருந்து எப்படி திருமலை குமாரசுவாமி கோவிலுக்கு வர்றது, இங்க வந்துட்டு எப்படி இந்த தேவஸ்தான பஸ்ல மலை மேல போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வரலாம், இது எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா தரிசனம் முடிச்சுட்டு மறுபடியும் குமாரசுவாமி கோவில்ல இருந்து தென்காசி வரைக்கும் போற பஸ் விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம திருமலை குமாரசுவாமி கோவில்ல இருந்து தென்காசி நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். மக்களே, நம்ம அருள்மிகு திருமலை குமாரசுவாமி திருக்கோவில் அடிவாரத்தில் இருக்கோங்க. பஸ் ஸ்டாப் இங்கேயே இருக்கு பாருங்க, நிழற்குடை, பயணிகள் நிழற்குடை. இங்கிருந்து தான் தென்காசிக்கு பஸ் கிடைக்கும். புது பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட், 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. மோஸ்ட்லி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகும், செங்கோட்டை வழியா போகும் சில பஸ்ஸஸ். நம்ம கரெக்டா இப்போ 2 மணி ஆக போகுதுங்க. 2 மணிக்கு வர பஸ் எந்த வழியில போகும்னு தெரியல. வரும்போது குற்றாலம் செங்கோட்டை வழியா வந்துச்சு, போகும்போது எந்த வழியில வரும்னு தெரியல. வெயிட் பண்ணுவோம். அடிவாரத்திலேயே உங்களுக்கு டீ, காஃபி ஷாப்ஸு, பூஜை சாமானங்கள் இது எல்லாமே கிடைக்குங்க. இளநீ கடைங்கெல்லாம் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஷேர் ஆட்டோஸும் போகும் தென்காசி வரைக்குமே. இன்கேஸ் பஸ் கிடைக்காட்டி நீங்க ஷேர் ஆட்டோஸ் எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்ல பஸ் வரும். மக்களே, நம்ம பஸ் ஏறதுக்கு முன்னாடி ஒரு நன்னாரி சர்பத் குடிக்க போறோங்க. இங்க சோடா சர்பத்து, நன்னாரி சர்பத்து எல்லாமே இருக்கு. நீர்மோர் அழகா மண் சட்டிலே வச்சிருக்காங்க பாருங்க. குடிச்சிட்டு கிளம்பலாமா? மக்களே, தென்மேற்கு பருவமழை சீசன் தாங்க. ஆனா இந்த ஹியூமிடிட்டி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி புழுக்கமா இருக்கும். புழுக்கமா இருந்து தான் மழை பெய்யும். ஸோ அதுக்கு எதமா இருக்கும். நம்ம நன்னாரி சர்பத் குளிர்ச்சியா குடிச்சிட்டு கிளம்புவோம். 20 rupees, சூப்பராக இருக்கு. இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் தான். எவ்ரி 15-20 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் வரும் போல திருமலை கோவில்ல இருந்து தென்காசிக்கு. மக்களே, கரெக்டா 2:15 பஸ் வந்துருச்சுங்க. நாம அரௌண்ட் 3:15-3:30 தென்காசி ரீச் ஆயிடலாம். வரும்போது இந்த பஸ்ல தாங்க வந்தோம், எஸ்ஆர்டி பஸ். போகும்போதும் நாம செங்கோட்டை வழியா தான் போறோம். செங்கோட்டை குற்றாலம் வழியா தான் போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம திருமலை கோவில் விசிட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க மறுபடியும் தென்காசி நோக்கி. சோ நம்ம பஸ் பாத்தீங்கன்னா இங்க திருமலை கோவில்ல இருந்து எடுத்து பக்கத்துல இருக்கிற பண்பொழி வழியா டிராவல் ஆகும். சோ திருமலை கோவில்ல இருந்து தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுக்கு 16 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். இது புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே போகும் எஸ்ஆர்டி பஸ். சோ இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது திருமலை கோவில் பக்கத்துல இருக்கிற நம்ம திருமலை கோவில் கட்டின சிவகாமி அம்மையாரோட ஜீவ சமாதி இருக்கிற கோவில்கள்ங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மாரியம்மன் கோவிலும் வச்சிருக்காங்க. சோ திருமலை கோவில் கட்டின சிவகாமி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கனவுல தோன்றி முருகன் தனக்காக ஒரு கோவிலை இந்த திருமலை குன்று மேல கட்ட சொன்னதாவும், அதுக்குனால அவங்களோட சொத்துக்களை எல்லாம் வித்து நம்ம சிவகாமி அம்மையார் திருமலை கோவில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோவில் பக்கத்திலேயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. எவ்வளவு புண்ணிய ஸ்தேத்திரம் அப்படின்னு மட்டும் பாத்துக்குங்க மக்களே. தென்காசி வந்தா திருமலை குமாரசுவாமி கோவில் முருகனை தரிசிச்சுட்டு போறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் வீடியோல கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கிறேன். திருமலை கோவில்ல பக்தர்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, கீழ இருந்து மலை மேல போறதுக்கு பேருந்து வசதிகள்லாம் எப்படி இருக்கு, மேல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, பூஜை டைமிங்ஸ் என்ன, கோவில் டைமிங்ஸ் என்ன, எல்லாமே டீடைல்டா போட்டிருக்கேன். நம்ம மொபைலு, பேக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கிளாக் ரூம் எங்க இருக்கு,
பிரசாதம் எங்க வாங்கணும், இது எல்லாமே வந்து டீடைல்டா போட்டிருக்கேன். அது போக பாத்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் வந்து தாறுமாறா இருக்கும். அதுவும் நீங்க ஜூன் ஜூலை மாசம் எல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை, தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவமழை சீசன்ல சும்மா வேற லெவல்ல இருக்கும். மான்சூன் சீசன்ல சொர்க்கபுரி மாதிரி இருக்கும். மலை மேல இருந்து நீங்க மேக்கரை டேம் பார்க்கலாம், அடவி நயினார் டேம், அதெல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல் வியூவா இருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து லைஃப் டைம் மெமரியா இருக்கும் நம்ம திருமலை கோவில் விசிட் வந்து. சோ இப்ப நாம வந்து திருமலை கோவில் இருந்து பண்பொழி கிராமத்துக்கு வந்தாச்சுங்க. பண்பொழிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்டை, குற்றாலம், அதுக்கப்புறம் தென்காசி ரீச் ஆகும். பாருங்க, போற வழியில நீங்க கோவிலுக்கு வந்துட்டு அழகா தென்காசி பக்கத்துல இருக்கிற குற்றாலத்தையும் விசிட் பண்ணிட்டு போலாங்க. குற்றாலத்துல நம்ம அருவியில குளிச்சுட்டு குற்றாலீஸ்வரரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தென்காசி போயிட்டு நம்ம காசி விஸ்வநாதர் கோவிலையும் போய் தரிசிக்கலாம். சோ ஒரே பஸ் தான் உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் தென்காசியில கவர் பண்ணிடலாம். திருமலை கோவில், குற்றாலம், வழியில குற்றாலத்துக்கு முன்னாடி இளஞ்சி முருகன் கோவில் இருக்கு, அதுவும் வந்து ரொம்ப புராதனமான கோவில். சோ இன்கேஸ் நீங்க அங்கேயும் போகணும்னா 4 கோவில்களை ஒரே பஸ்ல நீங்க விசிட் பண்ணிடலாம் மக்களே. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான கனெக்டிவிட்டி இருக்கு. வெறும் 17 ரூபா தான். நீங்க இன்னும் செங்கோட்டையில போனீங்கன்னா 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் டிக்கெட் பிரைஸ். சோ உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட்டும் தேவையில்லை, அழகா நீங்க பஸ்லயே நீங்க வந்து டிராவல் பண்ணிடலாம். சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க, தென்காசிக்கு ஒரு விசிட்ட போட்டு அழகா இந்த கோவில்களை எல்லாம் விசிட் பண்ணி நம்ம தெய்வங்களோட அருளை பெற்றுட்டு போங்க. என்ன சொல்றீங்க மக்களே? சோ மக்களே, நம்ம தென்காசி போற வரைக்குமே வந்து இந்த ரூட்டு அப்படியே மலை அடிவாரத்துல போகுமா, அதனால செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அழகழகான கிராமங்கள், வயல்வெளிகள்னு அவ்வளவு பசுமையா இருக்கும். குற்றாலத்தை தாண்டும் போது கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாவையும் தாண்டுவோம். சோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு மெமரபிள் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இங்க பாருங்க, தூரத்துல வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரியுதா, மேகங்கள் தவழ்ந்துட்டு. சோ அதுதாங்க சொல்றது, நீங்க கரெக்டா வந்து மான்சூன் சீசன்ல ஒரு ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே நல்லா இருக்கும். மார்ச் ஏப்ரல் மே மட்டும்தான் வந்து இங்க கொஞ்சம் வெயில் சீசனா இருக்கும், இந்த 3 மாசம். மத்தபடி இயர் லாங் வந்து உங்களுக்கு இந்த ஏரியா ரொம்ப பசுமையா இருக்கும். இன்கேஸ் நம்ம மே மாசம் தாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், மான்சூன் ஸ்டார்ட் பண்ண போது மே மிட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அரௌண்ட் 20ஆம் தேதி அந்த மாதிரி. இப்பவே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா, இன்னும் மான்சூன் சீசன்ல எல்லாம் யோசிச்சு பாத்துக்கோங்க இந்த ஏரியா எல்லாம் வந்து எவ்வளவு அழகா இருக்கும்னு. சோ அதனாலதான் வந்து சொல்றது, ஓகேவா? கண்டிப்பா இங்க ஒரு விசிட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ மக்களை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் வேற லெவல்ல இருக்கும் ஜேர்னி.
ஃப்ரெண்ட்ஸ், நாம திருமலை கோவில்ல இருந்து கிளம்பி பண்பொழி தாண்டி இப்போ செங்கோட்டை பக்கத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. செங்கோட்டை வழியா உங்களுக்கு கொல்லம்க்கு ரயில்வே ட்ராக் இருக்கு, ஓகேவா? தென்காசி செங்கோட்டை வழியா அப்படியே மலை மேல ஏறி ஆரியங்காவு புனலூர் வழியா கொல்லம் வரைக்கும் போற ஒரு சூப்பரான ட்ரெயின் ரூட் இருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு நீங்க இன்கேஸ் அந்த ட்ரெயின் ரூட்டும் வந்து டிராவல் பண்ணணும்னு டைம் இருந்துச்சுன்னா டிராவல் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸா இருக்கும், ஓகேவா? சோ மக்களே, நாம அழகழகான கிராமங்கள் வழியா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க மக்களே, மேகங்கள் தவழ்ந்துட்டு எந்த நேரம் வேணாலும் மழை வர்ற மாதிரி அவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிளைமேட்டு. டவுனா இருந்தாலும் எவ்வளவு கிரீனிஷா இருக்கு பாருங்களா. இன்னும் நாம செங்கோட்டையில இருந்து குற்றாலம் போற வழி, குற்றாலத்தில இருந்து தென்காசி போற வழி எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் மக்களே. இவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் ரூட்ல எல்லாம் வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது மியூசிக் இல்லாமையா வைப் பண்ணிட்டே தானே போவோம். சோ வாங்க, சூப்பரான ஒரு மெலடியோட வைப் பண்ணிட்டே போலாம். அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண்காணா அழகிற்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி, காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி. கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி, காதலில் அது போல நான் கலந்திட்டேன் காதலி. திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டேன், தினம் ஒரு புது பாடல் படித்து விட்டேன். அஞ்சலி அஞ்சலி என்னுயிர் காதலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண்காணா அழகிற்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. சீதையின் காதல் அன்று விழிவழி நுழைந்தது, கோதையின் காதல் இன்று செவி வழி புகுந்தது. என்னவோ என் நெஞ்சிலே இசை வந்து துளைத்தது, இசை வந்த பாதை வழி தமிழ் மெல்ல நுழைந்தது. இசை வந்த திசை பார்த்து மனம் குழைந்தேன், தமிழ் வந்த திசை பார்த்து உயிர் கசிந்தேன். அஞ்சலி அஞ்சலி இவள் தலை காதலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண்காணா அழகிற்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. அழகிய உனை போலவே அதிசயம் இல்லையே, அஞ்சலி பேரை சொன்னேன் அவிழ்ந்தது முல்லையே. கார்த்திகை மாதம் போனால் கடும் மழை இல்லையே, கண்மணி நீ இல்லையேல் கவிதைகள் இல்லையே. நீ என்ன நிலவோடு பிறந்தவளா, பூவுக்குள் கருவாகி மலர்ந்தவளா. அஞ்சலி அஞ்சலி என்னுயிர் காதலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கவியே உன் தமிழ் வாழ கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. மக்களே, செம்ம சூப்பரான சாங்ல இது வந்து ரொம்ப ஹை நோட்ஸ் எல்லாம் போகுங்க. அதனால வந்து ஓரளவுக்கு தான் வந்து ஜஸ்டிஸ் கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப கொடூரமா இருந்தா சாரி, பட் ஆனா கேட்கற அளவுக்கு இருந்திருக்கும்னு நம்பிக்கை இருக்கு. சோ மக்களே, இப்ப நாம இளஞ்சி அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நான் சொன்னல குமார கோவில்ல இருக்கிற மாதிரியே வந்து இளஞ்சியிலயும் வந்து ஒரு கோவில் இருக்கு, முருகன் கோவில் இருக்கு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான புராதனமான கோவில்ங்க.
சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிராஸ் பண்ணது சிற்றருவி. பட் ஏன்டா வந்து இவ்வளவு குப்பையா இருக்குன்னு எல்லாம் கேட்காதீங்க, அது என்னன்னு தெரியல. நம்ம ஊருக்குன்னே வந்த சாபம் நினைக்கிறேன். மலைவாச ஸ்தலங்கள்ல இருந்து இருக்கிற நீர்நிலைகள் எல்லாமே வந்து மாசுபடுத்தி வச்சிருக்கோம் நாம. அன்பார்ச்சுனேட்லி அதேண்டா வந்து கரெக்டா நீர்நிலைகள்ல கொண்டு போய் பிளாஸ்டிக் கழிவுகளை எல்லாம் கொட்டுவாங்க அப்படின்னு சத்தியமா என்னால புரிஞ்சுக்கவே முடியலைங்க. இது மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மலை மேலதான் வந்து சிற்றாறு கிளம்புது. அந்த சிற்றாறு தான் வந்து நம்ம குற்றாலம் அருவிகளா கொட்டுது. குற்றாலம் அருவிகள்ல இருந்து கொட்டி நம்ம நிலத்துல ஆரம்பிச்சுன்னேவே மாசுபட ஆரம்பிச்சிருது. குற்றாலத்துல குளிச்சுட்டு துணிகளை எல்லாம் அப்படியே உள்ள போட்டுடுறாங்க. அப்படியே அந்த ஆறு இந்த வழியில தான் வந்து தவழ்ந்து ஓடுது நம்ம நிலப்பகுதிகள் வழியா. அங்க எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கழிவுகளை போட்டு வைக்கிறோம். அப்புறம் டேமுக்கு போறதுக்குள்ளேயே வந்து அது கழிவுகளால நிரம்பிடுச்சுன்னா டேம்குள்ள என்ன சேர்ந்திருக்கும்னு பாருங்க மக்களே. சோ நம்ம டேம் தண்ணி வந்து பியூரா இருக்கும்னு நினைக்கிறோம். பட் ஆனா மலைகள்ல இருந்து டேமுக்கு வர்றதுக்குள்ளேயே வந்து நாம அதை அவ்வளவு நாசப்படுத்திடுறோம் அப்படின்னு நினைக்கும் போது மனசு வலிக்கதான் செய்யுது. என்ன செய்யறது? கவர்மெண்ட்டுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கணும். நம்ம அரசியல் தலைமையில இருக்கிற தலைவர்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணணும். இதுவும் பாருங்க சிற்றாறு தான், கொடைக்கானல் அருவியில இருந்து போற ஆறு. இதுவும் வந்து எவ்வளவு மாசுபட்டு இருக்குன்னு பாருங்க. என்ன செய்யறது மக்களே? ஒன்னும் செய்ய முடியாது. இது வந்து அஸ் அ சொசைட்டி, அந்த சமூகமா நாம வந்து அந்த மனநிலைமைக்கு சேஞ்ச் ஆகணும். நம்மளோட நீர்நிலைகளை எல்லாம் காப்பாற்றணும். நம்மளோட சுற்றுலா தலங்களை எல்லாம் வந்து தூய்மையா வச்சிருக்கணும். நம்மளோட வழிபாட்டு தலங்களை எல்லாம் வந்து தூய்மையா வச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். கவர்மெண்ட் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அது தனி மனித ஒழுக்கத்தினாலதான் வரும். அதனால ஒரு எப்பா கணேஷா மட்டும் சொன்னா பத்தாது, இருக்கிற எல்லா இன்ஃபுளுசர்ஸும் சொல்லணும். அது மாதிரி கேட்கறவங்கல ஒருத்தர் மாறினா பத்தாது, எல்லாருமே வந்து மாறணும். அப்பதான் வந்து ஊரை வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட், அமெரிக்கன் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் வந்து நம்ம கொண்டு போக முடியும்னா அது எல்லாத்தோட முயற்சியா தான் இருக்கும். வெறும் கவர்மெண்ட் மட்டும் முயற்சி எடுத்து ஒன்னும் செய்ய முடியாது. அப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து அந்த சட்டத்திட்டங்களை எனாக்ட் பண்ணுவாங்க. பட் அதை கரெக்டா ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? ரூல்ஸ் போட்டாதான் ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. நம்ம ஊரு நம்ம வீடு மாதிரி நம்ம ஊரையும் வந்து கிளீனா வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறை வந்து நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கறது தான் வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம நீர்நிலைகளை எல்லாம் நான் அழகா காட்டணும், வீடியோல வந்து அழகான இடங்களை காட்டினாதான் லைக்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக குப்பைகள் எல்லாம் வந்தா காட்டாம விட்டுருவேன். இப்பெல்லாம் வந்து எத்தனை எண்ணத்தை தான் நம்ம மறைக்க முடியும்? இருக்கிறது அப்படியே காட்டுறது தானே மீடியாக்கு வந்துட்டா பொறுப்பு அப்படிங்கறதுனால இப்போ உள்ளதை உள்ளபடி காமிக்கிறேன். சோ அதனால கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நம்மளோட அந்த சிற்றாரை பார்க்கும் போது அப்படியே என்னடா மலையிலிருந்து வந்தோடனேவே மாசுபட்டுருச்சு, இதுக்கப்புறம் வந்து அது தாமிரபரணி ஆறுல போய் கலக்கணும், அதுக்கப்புறம் தாமிரபரணி ஆறு நம்ம வங்காள விரிகுடா கடல்ல போய் கலக்கணும், அதுக்குள்ள வந்து எவ்வளவு மாசுபடும் நினைச்சா மனசு பதறுதுங்க. ஏன்னா போற வழியில எத்தனை பெரிய பெரிய நகரங்கள் இருக்கும், தொழிற்சாலைகள் இருக்கும், அதுல இருந்தெல்லாம் வர்ற கழிவுகள் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா அந்த ஆறு ஆறா ஓடுமா சாக்கடையா ஓடுமான்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா மலை அடிவாரங்கள்லயே வந்து கிட்டத்தட்ட சாக்கடை மாதிரி கிட்டத்தட்ட நான் சாக்கடையாவே ஆக்கிட்டோம். நான் இன்னும் அந்த ஃபுல்லா வந்து அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து கலக்கிற இடத்த உங்களுக்கு காமிக்கல. அதை காமிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க குற்றாலத்துக்கு வந்து குளிக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து மனசை வெறுத்துருவீங்க. பட் என்ன செய்யறது மக்களே, ஒரு குற்றாலம் மட்டுமா இப்படி இருக்கு? ஊர்ல இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களும் நீர்நிலைகளையும் நாம அப்படித்தான் ஆக்கிடுறோம். சோ வெரி அன்பார்ச்சுனேட். இந்த பிளாஸ்டிக் ஒரு மாற்று வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்ப இன்றியமையாததான் ஆயிடுச்சு. நம்ம எல்லா பக்கமும் வந்து கேரி பண்ணிட்டு போறதுக்கு பிளாஸ்டிக் பேக்கை யூஸ் பண்றோம். கவர்மெண்ட் மாத்தி மாத்தி எத்தனை தடைகள் போட்டாலும் அந்த பிளாஸ்டிக் ஒழியறதுக்கு ஒரு மாற்று வரவே வராது போல. என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன்னா மோஸ்ட்லி நீர்நிலைகள் எல்லாம் அடைப்பட்டு சாக்கடையா மாறுறதுக்கு முக்கியமான காரணியா இருக்கிறது வந்து இப்ப இந்த நெகிழி தாங்க, பிளாஸ்டிக் தான். நம்ம நாம் தமிழர் கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. பட் சொல்றதுல எனக்கு பெருமை தான். அந்த கட்சியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இந்த தமிழ்ல நெகிழின்னு பேசுறது, இந்த சமூக அக்கறை இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம
சீமான் அண்ணாக்கு தான் வந்து பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் தேங்க்ஸ்ன்னு சொல்லுவேன், இப்பெல்லாம் வந்து பெரிய பெரிய நன்றிகள் அப்படின்னு சொல்லுவேன். பிக் தேங்க்ஸ் வந்து இப்ப பெரிய பெரிய நன்றி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மாற்றத்துல தானுங்க இருக்கு. ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வந்து பெரிய மாற்றங்களா இருக்கும். சின்ன சின்ன நீர்த்துளிகள் சேர்ந்து தானே ஒரு பெரிய கடலா மாறுது. என்ன சொல்றீங்க? சின்ன சின்ன தீக்குச்சிகள் சேர்ப்போம், தீ வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு சாங் போட்டு வைப் பண்ணிட்டு இருக்கோம்ல ரீல்ஸ்ல. சோ அதெல்லாம் உண்மைதாங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம சேஞ்ச் ஆகணும், இல்லாட்டி வந்து ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் கூட விட்டுருங்க, நம்ம மலை மேல செண்பக தேவி அருவிக்கு நான் போகல, பட் ஆனா கீழே இருக்கிற மக்களே சொன்னாங்க போற வழியில வந்து நிறைய இந்த தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அதனால ப்ராப்பரான செப்பல் ஷூ எல்லாம் போட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா வந்து இந்த மாதிரி வெள்ளியங்கிரி மலை, இந்த குற்றால மலை மேல இருக்கிற செண்பகாதேவி அம்மன் கோவில் அருவிக்கெல்லாம் போகும்போது மக்கள் செப்பல் எல்லாம் போடாம தானே போவாங்க. ஏன்னா வேண்டிக்கிட்டு போவாங்க, அதனால வெறுங்காலோட நேர்ந்துகிட்டு போவாங்க. பட் ஆனா வழிகள்ல எல்லாம் வந்து இப்படி குடிச்சிட்டு பாட்டில் எல்லாம் உடைச்சு போட்டா எப்படி அந்த நேர்த்தி கடனை கூட நம்ம கடவுளுக்கு பண்ணணும்னு நினைக்கிற அந்த பக்தி பெருக்களை பண்ற நிகழ்வுகளை கூட வந்து நாம கரெக்டா நிகழ்த்த முடியாது அப்படிங்கிறது தான் வந்து அப்பட்டமான உண்மை. ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா எங்கனால வந்து அதை விர்ச்சுவலா உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்ட முடியுது இல்லையா, வெறும் வாய்ஸ் மட்டும் இல்லாம அங்க நிதர்சனமா என்ன எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த பிளேஸோட நிலைமையும் வந்து காட்ட முடியுது. அப்படிங்கறதுனால டிராவல் பண்ணி உங்களுக்கு இப்போ அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து நான் நேரடியா காட்டவும் ஆரம்பிச்சுட்டேன். மத்த இன்ஃபுளுசர்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப சொன்னல தயங்கி அழகா இருக்கிற இடங்களை மட்டும் காட்டுற நிலைமை போய் இப்ப எல்லாத்தையும் அப்பட்டமா காட்ட வேண்டியதா போயிடுச்சு. சோ வாங்க இறங்கலாம். மக்களே கரெக்டா 2:15 திருமலை கோவில் இருந்து கிளம்பி தென்காசிக்கு 3:15 ரீச் ஆயிடுச்சுங்க. 1 hour எஸ்ஆர்டிசி பஸ்ல, எஸ்ஆர்டி டிராவல்ஸ் செங்கோட்டை பண்பொழி செங்கோட்டை வழியா தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. ஸோ மக்களே, நம்ம திருமலை கோவில்ல இருந்து தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தால் இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென்காசி வந்தால் திருமலை கோவில் போகிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஸோ பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவிலுக்கு எப்படி போகணும், கோவிலில் என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது நம்ம பக்தர்களுக்கு, அதுக்கப்புறம் இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எப்படி மறுபடியும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு லைனாக 3 விலாகாக எல்லா விலாகையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல Flipkart Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.